ஸ்பாட்லைட் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் வந்து சில முக்கியமான விஐபி வந்து ஜெயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வந்து உதயநிதிக்கு வந்து பாஜக வந்து செக் வச்சிருக்கு. அவரை செய்தி தள்ளாமல் விட மாட்டாங்க. அதுமாதிரி திமுக வந்து உதயநிதி மேலே கையை வச்சா திமுக என்ன பண்ணாங்கன்னா, நயினா நேந்திரன், கேசவ விநாயகம், அப்புறம் எஸ்ஆர் சேகர், இன்னும் சில பேரை வந்து கைது பண்ணி விடப்படுவாங்க. அவரை வந்து சூரஜ்னு ஒருத்தர் வந்து அவர் வந்து ஹவாலா மோசடி செய்வாங்க. அந்த விஷயத்துக்கையும் அவரையும் தூக்கிக்குள்ளே போட்டு பெரிய அளவுக்கு சதி பண்ணி விட்டு பெரிய அளவுக்கு அவரை முடிச்சு போட்டு திமுக இங்கே இருக்கிற பாஜக பெரும்பான்மை ஆட்கள் வந்து உள்ளே பிடிச்சி விளாண்டுருக்காங்க. ஏன்னா கீதாமான ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே வந்து கடந்த தேர்தலே வந்து என்ன பண்ணாங்கன்னா, வானதி சீனிவாசன், அப்புறம் வந்து இந்த பேராசிரியர், இப்படி அப்புறம் வந்து அந்த நாடா சமூகத்தை சேர்ந்த முன்னாள் எம்பி, இப்படி பல பேரை வந்து ஊழல் போகலாம் சொல்லி சிலர் 1000 கோடி 500 கோடி 200 கோடி சொல்லி அவங்க பெரிய ரிப்போர்ட்லாம் வாசித்து லெட்டர்லாம் போட்டிருக்காங்க பாஜக தலைமைக்கு. அந்த விஷயம்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக இவங்களெல்லாம் செக் பண்ணி உள்ளே போட்டு காலி பண்ணுறது திமுக வந்து முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. அவரை வந்து ஒரு ஆடிட்டருக்கு பிரபலமாக ஆடிட்டர் ஒருத்தர் இருக்கார். பாஜக மறைமுகமாக வேலை செய்ய இன்னும் சில ஆட்கள் இருக்காங்க. அவங்க மேலாம் அழகாக தூசு தட்டி வச்சுருக்கிறதா பார்க்க முடியுது. ஆக உதயநிதி மேலே கையை வச்சா முடிஞ்சு போச்சு. ஒட்டுமொத்தமாக இங்கே வந்து விஷயங்கள் பலர் வந்து கைது செய்யப்படுற வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சீமான் என்ன பண்ணிட்டாருன்னா, ரொம்ப இழிவாகவும் தரக்குறையாகவும் வந்து முதல்வர் குடும்பத்தை பற்றி பேசுகிறத பார்க்க முடியுது. திமுக பேச முடியுது. கலைஞர் குறிப்பிட்டு அவங்க வந்து ரொம்ப தரக்குறையாக பேச பார்க்க முடியுது. இதற்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா, வருண்குமாரை வந்து இங்கே சென்னைக்கு வந்து திருச்சியிலேருந்து சென்னைக்கு கொண்டு வரலான்னு ஒரு இது இருக்குது. என்னென்னா அப்போ தான் அவர் செக் வைக்க முடியும்னு. ஏன்னா கலெக்ஷன் நெருங்க சீமானோட இதே போயிடுச்சுன்னா அது ரொம்ப இப்போ தேர்தல் பிரச்சாரம், அந்த போட்டி இதெல்லாம் தாண்டி கட்சி ரீதியான பிரச்சாரம் தாண்டி ரொம்ப இழிவாகவும் தகவலும் போகிற வச்சு இது கைது பண்ணால் ஜனநாயக ரீதியாக வந்து எதிர்ப்பு இருக்கும். அவருக்கு வந்து அது ஆதரவாக ஆகிடுறதுக்காக வருண்குமாரை கூப்பிட்டு அவர் செக் வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து தொடர்ச்சியாக வந்து விஜயலட்சுமி வந்து சீமானுக்கு எதிராக வந்து அடிக்கடி பொங்குறதை பார்க்க முடியுது. அவங்க வந்து நீதிவன் சொல்லி இருக்கிறத பார்க்க முடியுது. கண்டிப்பாக வந்து எலெக்ஷனுக்குள்ளே வந்து சீமான் வந்து செறிக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து விஜயலட்சுமி ஒவ்வொருத்தையும் போடுறப்ப திமுக வந்து பல விமர்சனம், திமுக வந்து ஏன் அப்படி சீமானை வந்து ஸ்டாலின் வந்து காவல் பண்ணுறாருங்கிற விஷயத்தை வந்து இப்போ சமூக பார்க்க முடியுது. குறிப்பாக பெரியாரிஸ்ட்டும் கம்யூனிஸ்ட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாலின்கிட்ட முறையேறதையும் பார்க்க முடியுது. ஆக இப்படியாக யாரை உள்ளே தள்ளுறது அப்படிங்கிற மிகப்பெரிய போட்டி இருக்குது. ஆக டெல்லி பாஜகவுக்கு சலைச்சவர்களில் திமுக அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. கண்டிப்பாக சீமான் வந்து இப்போ இதுக்கு வந்து நெகிழ்வுத்தன்மையாக போகிறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, இப்போ போய் ஸ்டாலினை போய் சந்தித்து அவங்க முத்துவோட மரணத்துக்கு வந்து அதை விசாரிக்கிறதுக்காக போயிட்டு ஒரு நட்புறவை பண்ணிட்டு வந்திருக்காரு. ஆக எல்லாரும் யாரையும் வந்து சதி வழியில் திட்டி யாரையும் வந்து வீழ்த்த முடியாத விஷயம் புரிஞ்சிக்க முடியுது. கண்டிப்பாக பாஜக வந்து உதயநிதி ஸ்டாலின் உள்ள தள்ளாமல் இருந்தால் அவங்க வெற்றி பெற முடியாது, அவங்க கோலச்ச முடியாது. இந்த சாம்பிள் பல இடத்துல பார்த்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனால் திமுக இப்படி இப்படி ஒரு மூவ் எடுக்கும்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த மூவை வந்து கரெக்டாக வந்து ஸ்டாலின் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் வந்து யார் எந்தெந்த விஐபி உள்ளே போகிறது மேலும் உள்ளே போகலாம். ஆனால் உள்ளே போகிறாங்களா இல்லை எல்லாம் சமரசம் வராங்கிற விஷயத்த போக தான் பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு புலனாய்வு சம்பந்தமாக ஒரு விரிவான செய்தியை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.